ருத்ரா பால் எடுத்து வருணுக்கு பாஸ் பண்ணிட்டான். இதோ இப்போ கோல் போட்டுட்டாங்க. சன்சிட்டி இப்போ 5 கோல் போட்டிருக்காங்க. கோ டீம், கோ டீம், கோ டீம். இதே மாதிரி நம்ம டீம் விளையாடிட்டு இருந்தா நாம கண்டிப்பா தோத்து போயிடுவோமே. என்ன பண்றது? அதிர்ஷ்டம் ஏன் இன்னும் வரல? ஓ நீயா? ஓ நீ வந்துட்டியா? உனக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். அதிர்ஷ்யம் எப்ப வருவான் எப்ப போவான்னு யாருக்கும் தெரியாது. வர வேண்டிய நேரத்துக்கு வந்துடுவான். சரி சொல்லு, எதுக்காக என்ன வர சொன்ன? இங்க பாரு, அந்த மேட்சை நல்லா கவனி. என்னோட டீம் பல வருஷங்களா அந்த சன் சிட்டி டீமை தோக்கடிக்க முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா எல்லா தடவையும் அவங்க தோத்து போயிடுறாங்க. நான் எதுக்காக உன்னை வர சொன்னா, உன்னோட இன்விசிபிள் சக்தியை பயன்படுத்தி நீ என்னோட டீமை ஜெயிக்க வச்சா போதும். என்ன சொல்ற? இவ்வளவுதான் விஷயமா? இந்த வேலையை நான் சொடக்கு போற நேரத்தோட கம்மியான நேரத்துல முடிச்சிடுவேன். அட, பால் என் கையில இருந்து எப்படி போச்சு? தாத்தா, இது எப்படி நடந்துச்சு? இந்த மேட்சை கண்டிப்பா கால் சிட்டி தான் ஜெயிக்கும். என்ன இது? பால் தானாவே எப்படி பறக்குது? இன்னைக்கு ஜெய்சிங்கோட சன் சிட்டி டீம் தோக்க போகுது. என்னோட கால் சிட்டி தான் ஜெயிக்க போகுது. எனக்கு என்னமோ யாரோ என்கிட்ட இருந்து பால் பறிக்கிற மாதிரி இருக்கு. டைம் ப்ளீஸ். ருத்ரா, நம்ம கையில பால் இருக்கும்போது அந்த பாலை யாரோ தட்டி பறிக்கிற மாதிரி இருக்கு. ஆனா அவன் கண்ணுக்கு தெரிய மாட்டேங்கிறான். இப்ப நான் சொல்றது எல்லாரும் கவனமா கேளுங்க. ஷாக்கால் தான் ஏதோ பிளான் பண்ணி இதெல்லாம் பண்றான்னு நினைக்கிறேன். யாரோ நம்ம கிட்ட இருந்து பாலை பறிச்சு கால் சிட்டி பிளேயர்ஸ்க்கு பாஸ் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். அதனால நம்ம ஒண்ணு பண்ணலாம். பால் ரொம்ப நேரம் நம்ம கையில வச்சிருக்காம உடனே பாஸ் பண்ணிடலாம். அது யாரா இருந்தாலும் சரி, நம்ம கிட்ட இருந்து பாலை பறிக்க முடியாது. ஓகேவா? ருத்ராவோட புத்திசாலித்தனத்துக்கு முன்னாடி நம்ம மேஜிக் ஒன்னும் பண்ண முடியாது. நீயும் இப்போ தோத்து போயிட்ட பாத்தியா? போ, இந்த அவமானத்தை நீ வாழ்நாள் முழுக்க ஞாபகம் வச்சுக்க. எனக்கு இப்போ இதெல்லாம் பழக்கம் ஆயிடுச்சு. அதிர்ஷ்டம் இந்த அவமானத்துக்கு சரியான பதிலடி கொடுப்பான். இந்த உலகமே வேக்கிற மாதிரி உங்களை பழி வாங்குவேன். இவனோட வெற்றிய எப்படி தோல்விய மாத்திரன்னு வேடிக்கை பாரு. பொறுத்திருந்து பாரு. என்ன நடக்குது இங்க? யாரு? என்ன விடு,
யாரு என்ன விடு. அட, தாத்தாவை யாரு திடீர்னு கட்டி போட்டது? தாத்தா வணக்கம் சகோதர சகோதரிகளே. உங்க பயத்தை நீங்க விட்டுட்டு நான் சொல்றத கவனமா கேளுங்க. என்னோட பேரு மியூசிஷியன் அதிர்ஷம். ஜெய்சிங் என்னோட ஃப்ரெண்ட ரொம்ப தொல்லை கொடுத்திருக்கான். அதுக்காக இவனுக்கு கிடைக்க வேண்டிய தண்டனை கிடைச்சுதானே தீரணும். ஷாக்கால் என்னுடைய நண்பா, இந்த ஜெய்சிங்க உன்னோட கூட்டிட்டு போ. நீ ஷாக்காலோட ஃப்ரெண்ட், அதனால உனக்கு புரிய வைக்கணும்னு நினைக்கிறது தப்பு. நான் சொல்றது கேளு, எங்க தாத்தாவை விட்டுடு. இல்லனா சின்ன பயலா இருந்துகிட்டே இந்த அதிர்ஷ்டத்தையே வான் பண்றியா? ருத்ராவோட வயசை பார்த்து ருத்ராவோட மேஜிக்க சந்தேகப்படாத. சந்தேகப்பட மாட்டேன். ஆனா நீ மியூசிஷியன் அதிர்ஷ்டத்தை பத்தி தெரியாம தான் வான் பண்ணிக்கிட்டு இருக்க. அரண்மனைக்கு போய் என்னை வரவேற்க எல்லா ஏற்பாடுகளையும் செய். நான் சீக்கிரத்துல வரேன். தாத்தாவை விட்டுடு. அட, எங்க போனாங்க தாத்தா? நான் மந்திரவாதி, பயங்கரமான ஆள். என்ன பார்த்தா பயம் இருக்கணும். நான் தான் ஷாக்கால். ஜெய்சிங் சௌகான். இந்த ஷாக்காலோட வலையில இப்ப மாட்டிக்கிட்டியா? நான் நினைச்ச மாதிரியே சன் சிட்டி என்னோட கண்ட்ரோல்ல வரப்போகுது. என் கனவு நிறைவேற போகுது. ஷாக்கால், ரொம்ப கனவு காணக்கூடாது. கனவு கலைஞ்சா ரொம்ப வேதனைப்படுவ. அதிர்ஷ்டம், நீ என்ன பண்ணிட்டு இருக்க? டோன்ட் மைண்ட். இப்ப சன் சிட்டி மட்டும் இல்ல, கால் சிட்டியே என்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துடுச்சு. இதுக்கப்புறம் நான் தான் இதோட மகாராஜா. நீங்க ரெண்டு பேரும் எப்பவோ எனக்கு அடிமையா தான் இருக்க போறீங்க. இந்த அதிர்ஷ்டம் எனக்கு இப்படி ஒரு துரோகத்தை பண்ணுவான்னு நினைக்கவே இல்ல. இவனை நான் ஃப்ரெண்டா நினைச்சா இப்படி ஒரு துரோகத்தை பண்ணிட்டான். ஷாக்கால் அடுத்தவங்களுக்கு கெடுதல் பண்ணா தனக்கும் கெடுதல் மட்டும்தான் நடக்கும். அதிர்ஷ்டம், என்ன நீ விட்டு. நீ என்ன கேட்டாலும் நான் அதை தரேன். எனக்கு என்னென்ன வேணுமோ அதை நானே எடுத்துக்குவேன். சாக்கால், ஜோகா, சஃபோலா, இங்க வாங்க. நான் இப்போ சன் சிட்டிக்கு போறேன். இவங்க ரெண்டு பேரையும் நீங்க தான் கவனமா பாத்துக்கணும். ரெண்டு பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸுங்க இல்லையா? யாராவது ஏதாவது பண்ணா உடனே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணணும், புரியுதா? பாய் பாய். குட் ஆஃப்டர்நூன் அலாசா சார். ருத்ரா, ஜெய்சிங் சௌகான அதிர்ஷ்டம் பிடிச்சிட்டு போயிட்டான்னு கேள்விப்பட்டேன். உனக்கு என் உதவி தேவைங்கிறதுனால தானே உன்னோட இமேஜ் அனுப்பியிருக்க. அலாசா சார், தாத்தா எப்பவும் எந்த ப்ராப்ளமா இருந்தாலும் அதுக்கான சொல்யூஷன் புக்ஸ்ல இருக்கும்னு சொல்லுவாரு. அதனால தான் தாத்தாவை காப்பாத்துறதுக்கான வழியை தேட லைப்ரரிக்கு வந்திருக்கேன். அலாசா சார், இத சம்பந்தமா தான் எனக்கு புக்ஸ் வேணும். ருத்ரா, நீ கவலைப்படாத. உனக்கு சில புக்ஸ் நான் எடுத்துட்டு வந்துடுறேன், சரியா? தேங்க்யூ அலாசா சார். அலாசா சார் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாரு. ருத்ரா, இன்விசிபிள் மேஜிக்க பத்தின சில பெஸ்ட் புக்ஸ்களை நான் லைப்ரரியில இருந்து எடுத்துட்டு வந்திருக்கேன். ருத்ரா, ஏதாவது கிடைச்சதா? ருத்ரா, இதுல என்ன எழுதிருக்குன்னு வந்து பாரு. இன்விசிபிள் மேன் என்னதான் மறைஞ்சாலும் அவங்க பாடி அதே இடத்துல தான் இருக்கும். அவங்களால செவரு வழியாவும் போக முடியாது, கதவு வழியாவும் போக முடியாது. அவங்க வெளியில போகணும்னா அவங்க கதவை திறந்து தான் போக முடியும்னு எழுதிருக்கு. இந்த விஷயம் நமக்கு யூஸ் ஆகும். இப்ப நம்ம அதிர்ஷ்டமா பிடிக்க பிளான் பண்ணலாம். ஏன்னா அவனே சொல்லுவான், நான் பக்கத்திலேயே இருப்பேன் ஆனா யார் கணக்கும் தெரிய மாட்டேன்னு. வாங்க, அவனை நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வர எல்லாத்தையும் தயார் பண்ணலாம். அல்லாசா சார், தேங்க்யூ வெரி மச். இதுக்கப்புறம் நீங்க இங்க இருக்க வேணாம்.
ஏன்னா இங்க ரொம்ப பெரிய ஆபத்து இருக்கு. என்னால உங்களுக்கு எந்த விதமான கஷ்டமும் வரக்கூடாது. இதுல எனக்கு என்ன கஷ்டம்? ஜெய்சிங் என்னோட பல வருஷத்து நண்பன். நீ அவனோட கிராண்ட் சன். அப்படி இருக்கும்போது நீ கஷ்டமான நேரத்துல இருக்கும்போது உன்னை நான் தனியா விட்டுட்டு போக முடியாது. ஜெய்சிங் திரும்பி வர்ற வரைக்கும் நான் இங்க உங்க கூட தான் இருப்பேன். சரியா? அலாசா சார், அதிருஷ்டம் இங்க வந்துட்டான்னு நினைக்கிறேன். மைரா, வருண், தயாரா இருங்க. Zibaiska. இது எங்க பேலஸ். அலாசா சார், எழுந்திருங்க. உங்களுக்கு ஒண்ணும் ஆகலல்ல? ருத்ரா, நம்ம அலாசா சார தூக்கிக்கிட்டு மேல போலாம். ஏன்னா அவன் வந்துகிட்டே இருப்பான். அட, நல்லது பண்ணா நல்லதே தான் நடக்கும். ருத்ரா, எல்லாரும் மேல போங்க. இந்த அதிர்ஷ்டமை இப்ப நான் பாத்துக்கிறேன். எங்க இருக்க? தைரியம் இருந்தா என் முன்னாடி வா. என்ன பார்த்து இங்க இருந்து பயந்து ஓடிட்டான்னு நினைக்கிறேன். ஆமாமா, நானும் அதை தான்ப்பா நினைக்கிறேன். காப்பாத்துங்க, என்ன கீழே இறக்கி விடு. நீ யாரா இருந்தாலும் சரி, இந்த சில்லி இங்க இருக்கிற வரைக்கும் இந்த அரண்மனையில உன் அதிகாரம் செல்லாது. ஜிபேஸ்கா ஜூ. ஜெய்சிங் கூட இருக்கிறவங்க இவ்வளவு ஆபத்தானவங்க நான் நினைச்சு கூட பார்க்கல. நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? என் பாத்திரத்தை வச்சு அணி அடிக்கிறியா? எனக்கு ஒண்ணு இல்ல, நான் நல்லா இருக்கேன். அவன் வந்துட்டான்னு நினைக்கிறேன். ஜிபாஸ்கா. இதுக்கப்புறம் நான் இவங்களை விட மாட்டேன். அவன் மெயின் கேட்ல இருந்து உள்ள வர ரொம்ப ட்ரை பண்ணிட்டான். இதுக்கப்புறம் அவன் கண்டிப்பா மாடியில இருந்து தான் வர முயற்சி பண்ணுவான். அலாசா சார், நீங்க இங்கேயே இருங்க, நாங்க மேல போய் பார்த்துட்டு வரோம்.
ருத்ரா, நம்ம எதுக்காக இப்படி மறைஞ்சு நிக்கிறோம்? வெளியே வா. என்னோட சூப்பரான மேஜிக்ல அந்த அதிர்ஷம் ஒரேடியா காணாம போக போறான் பாரு. நீ மேஜிக் பண்ண போறியா? இல்ல மைரா, இப்ப நம்ம வெளியில போக கூடாது. என்கிட்ட இன்னொரு பிளான் இருக்கு. இபாய்ஸ்கா ஹாட் விங்கம் கிரியேட்டோ. இப்ப அவன் மாடியில காலை வச்சதும் அவன் காலி எரியும். அதுக்கப்புறம் அவன் தெரிய ஆரம்பிச்சிடுவான். நான் கதவு வழியா வருவேன்னு அவங்க நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனா இந்த தடவை நான் மாடி வழியா உள்ள போக போறேன். எல்லாரையும் ஒரே நேரத்துல கைது பண்ண போறேன். என்னது? என்ன கால் நகர மாட்டேங்குது. இது என்னன்னு ஒண்ணு புரியலையே. இங்க பாரு அதிர்ஷம், இதுக்கப்புறம் மறந்து கூட நீ இந்த பேலஸ பத்தி நினைக்க கூடாது. இபாய்ஸ்கா பபிள் கம் ட்விஸ்டர் கிரியேட்டோ. ருத்ரா, எனக்கு என்னமோ அவன் இந்த இடத்தை விட்டு போயிட்டான்னு தோணுது. நான் செக் பண்றேன். என்ன தானே தேடிக்கிட்டு இருக்க? ருத்ரா, உன் வயசை விட அதிகமா நீ ரொம்ப நல்லா சண்டை போடுற. ஆனா இந்த மியூசிஷியன் அதிர்ஷ்யம் கிட்ட உன்னால மோத முடியாது. அவன் நம்ம ருத்ராவோட கை காலை கட்டிட்டான். நான் இப்பவே ருத்ராவை காப்பாத்திட்டு வரேன். அந்தர் மந்தர் சாதுக்கல் அந்தர் ஃப்ரீ ஹோ. உதவி செஞ்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் மைரா. என்னம்மா தேடிக்கிட்டு இருக்க? இல்லையே. அதிர்ஷம், என்ன நான் இங்கதான் இருக்கேன். நான் இங்க இருக்கிற வரைக்கும் இவங்க யாரையும் உன்னால கஷ்டப்படுத்த முடியாது. ஹலோ சார், உங்களுக்கு எந்த வேலையும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஆனா எனக்கு டைம் இல்ல, நிறைய வேலை இருக்கு. அதனால உங்க கை காலையும் கட்டி போடலான்னு இருக்கேன். நீ ரொம்ப சரியா தான் சொல்லியிருக்க. உங்ககிட்ட ரொம்ப டைம் இல்லதான். நான் முதல் தடவை மேஜிக் பண்ணிருக்கேன். என்னால இதை நம்பவே முடியல. நான் மேஜிக் பண்ணிருக்கேன். தேங்க்யூ அலாசா சார். மைரா வருண், என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. ருத்ரா, நீ ரொம்ப ஸ்மார்ட்டான பையன் தான். ஆனா உன்னால என்கிட்ட மோதி ஜெயிக்க முடியாதுன்னு சொன்னல. அதிர்ஷ்டம், ருத்ராவோட வயசை பார்த்து ருத்ராவோட மேஜிக்ல சந்தேகப்படாத. வா, என்ன எப்படி பார்க்கலாம்.
நான் வீட்ல இருந்து குளிச்சிட்டு தான் வந்தேன். எதுக்கு திரும்பவும் குளிப்பாட்டுறீங்க? இப்போ நீங்க ஜஸ்ட் குளிச்சிருக்கீங்க தானே, இதுக்கப்புறம் என்ன ஆகுதோ பாருங்க. இட்ஸ் பார்ட்டி டைம். மைரா, வருண், Sibaisca, boom, check, boom. என்னது இவங்க கூட சண்டை போடுறது ரொம்ப கஷ்டமா இருக்கும் போல இருக்கு. வேண்டாம், இந்த பப்புள் கம்ல இருந்து என்ன வெளில கொண்டு வாங்க. இது என்ன சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு. பப்புள் கம் வச்சா சண்டை போடுவாங்க. ஞாபகம் வச்சுக்குங்க, நான் திரும்பவும் வருவேன். ருத்ரா, தாத்தா, தாத்தா, ருத்ரா, வெரி குட் ருத்ரா, நீ ஒரு நல்ல மெஜிஷியன் இன்னைக்கு திரும்பவும் நிரூபிச்சு காட்டியிருக்க. சோகா, சீக்கிரம் போய் சாப்பிட ஏதாவது கொண்டு வரியா? நாங்க ரொம்ப களைச்சு போயிருக்கோம். ஓகே பாஸ். என்ன அவன் உனக்கு பாசா? யோகா, சப்போலா, யாராவது என் கை கட்ட அவுத்து விடுங்க சீக்கிரம். சூப்பரா இருக்குல்ல? ஹாப்பி தீபாவளி பசங்களா. ஹாப்பி தீபாவளி தாத்தா. பட்டாசு ரொம்ப கவனமா பார்த்து வெடிக்கணும். ஓகே தாத்தா. தப்பிச்சிட்டேன். தப்பிக்கல. மைரோ, ராக்கெட்டை வானத்துக்கு தானே நீ அனுப்பணும். எதுக்கு ஏன் பின்னாடி அனுப்புன? சாரி. அடடா, இந்த ராக்கெட் என்ன ஏன் சுத்த வைக்குது? ஓ, வாவ் சிங்லி, புது ஸ்டைல்ல நீங்க ராக்கெட் விட்டீங்க. ஷோகால், பார்ட்டியை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸ்டார்ட் பண்றேன். அவனும் வந்துடட்டும். அவன் யாரு? நாங்க எல்லாரும் தான் வந்துட்டோம்ல. ஒரு முக்கியமான ஆளுக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன். அவனை பார்த்தா வெளிச்சமே பயந்து மறைஞ்சிடும். I am the Lord of Darkness. எல்லாரையும் நான் ஆக்கிடுவேன் ரெஸ்ட்லெஸ். வந்துட்டியா? உனக்காக தான் இவ்வளவு நேரம் காத்துக்கிட்டு இருந்தேன். ஹாப்பி தீபாவளி. ஆமா, எதுக்காக உன் நண்பர்கள் இருக்கிற இடத்தை இருட்டாக்குற? ஓம் டாம் படாக்.
தெரியலையே. என்ன இது? ஷாக்கால், உன்னோட பார்ட்டிக்கு என்ன வர சொல்லி இப்படிதான் என்ன உபசரிப்பியா? நீ கோவப்படாத. இது என் இடத்து ராக்கெட்டே கிடையாது. என்ன நடக்குதுங்க? அநேகமா இது பக்கத்துல இருக்கிற சன் சிட்டில இருந்து தான் வந்திருக்கணும். அதோட கிங் ஜெய்சிங் சௌகா. அவங்க எப்பவுமே இந்த மாதிரி தான் எனக்கு தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. என்ன நிம்மதியா வாழ விடவே மாட்டாங்க. அவங்க நம்மளோட பார்ட்டியை கெடுக்கிறதுக்காக இந்த மாதிரி பிளான் பண்ணி ஏதோ செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. முடியல. என் பார்ட்டியை இப்படி நாசம் பண்ணிட்டாங்களே. ஷாக்கால், நீ ஒன்னும் கவலைப்படாத. நம்மளோட பார்ட்டி அவங்க வீணடிச்சாங்கல்ல, அவங்கள நான் சும்மா விட மாட்டேன். அவங்க ஏன் மேல, லார்ட் ஆஃப் டார்க்னஸ் மேலேயே பட்டாச விட்டாங்கல்ல, இதுக்காக நான் அவங்கள சும்மா விட மாட்டேன். I am the Lord of Darkness. யாராவது என்கிட்ட மோதுனா அவங்க இருட்டுல காணாம போயிடுவாங்க. விடு லார்ட் ஆஃப் டார்க்னஸ். அவங்க கிட்ட மோதுறதால எந்த பிரயோஜனமும் இல்லை. ஏன்னா அந்த ஜெய்சிங் சௌகான் ஒரு பெரிய பெரிய மெஜிஷியன். அவனோட பேரன் ருத்ரா கூட ஒரு பெரிய மெஜிஷியன் தான். அவங்கள பல மெஜிஷியன் சேர்ந்தும் தோக்கடிக்கவே முடியல. இது வரைக்கும் அவங்க என் கூட மோதுனது இல்லல்ல. அவங்கள நான் என்ன பண்றேன்னு பாரு. போ நண்பா, போ போ. இதத்தான் நான் எதிர்பார்த்தேன். அந்த ஜெய்சிங் சௌகானுக்கு யாராவது பாடம் கத்து கொடுத்தே ஆகணும். என்னால அவனை பழி வாங்க முடியலன்னா என்ன, நீ அவனை பழி வாங்கு. நான் போட்ட பிளான் படி எல்லாமே நடக்குது. ஓடுங்க, ஓடுங்க. என்ன நடக்குது இங்க? வெளிச்சமா இருக்க வேண்டிய நாள் எதுக்கு இருட்டாகுது? அட, ஒரு முழுக்க எப்படிப்பா கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு? அது அங்க மேல பாருங்க, ஏதோ வித்தியாசமா இருக்கு பாருங்க. ஏதோ நம்மள நோக்கி வந்துகிட்டே இருக்கே. காப்பாத்துங்க. வெளிச்சமா இருக்க வேண்டிய பண்டிகை அன்னைக்கு இப்படி இருட்டா இருக்கே, ஏன் என்னாச்சு? தாத்தா மேல பாருங்க, அங்க ஏதோ வித்தியாசமா இருக்குல்ல. ருத்ரா, இது வித்தியாசமான விஷயம் இல்ல, ரொம்ப ஆபத்தான விஷயம். நான் இப்பவே போய் அது என்னன்னு பார்த்துட்டு வந்துடுறேன். தாத்தா நாங்களும் வரோம். ஓ, ஏய், நீ யாரு? I am the Lord of Darkness. என் கூட மோதுனா அவங்கள நான் இருள அடைச்சு வச்சிடுவேன். நீ உடனே இந்த இடத்தை விட்டு போயிடு. இன்னைக்கு சந்தோஷமான பண்டிகை நாள். இந்த நல்ல நாள்ல உன்னை நான் கஷ்டப்படுத்த வேண்டாம்னு நினைக்கிறேன். நீ என்ன கஷ்டப்படுத்த போறியா? அக்கேலா நசேரா, நீ ஆக்கிடு இருட்டா. லார்ட் ஆஃப் டார்க்னஸ், நீ என் ஊரை இருளே வச்சிருக்க, நான் விட மாட்டேன். இப்ப பாரு, இபைஸ்கா ஜிபைஸ்கா டிசப்பியரோ.
இன்னைக்கு நடக்க இருக்கிற இந்த பண்டிகையை ஜெய்சிங் சௌகானும் அந்த மக்களும் மறக்கவே மாட்டாங்க. அவங்க கையில நம்ம துப்பாக்கி இருக்கிறதும் அது வெடிக்கிறதும் சந்தோஷம், ஒரு தனி சந்தோஷம். ஜெய்சிங் சௌகான், உன்னோட கிராண்ட்சன் நல்லா இருக்கணும்னு ஆசைப்பட்டா இப்பவே ஃபைட்ட நிறுத்திடு. வேண்டாம், என் ருத்ராவை ஒண்ணும் பண்ணிடாத. தாத்தா தாத்தா, ருத்ரா நீ இங்க இருந்து போ, சீக்கிரம் போ. இல்ல தாத்தா, நான் உங்களை தனியா விட்டுட்டு போக மாட்டேன். என்ன விடு. போகணுமா? தாராளமா போ. எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க friend அ நீ அடிச்சிருப்ப. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அடிச்சது உங்களுக்கு கஷ்டமா இருக்கா? சரி, ஓகே, நீங்களும் இப்போ அவன் கூடவே போங்க. என்கிட்ட மோதனா அவங்கள இருள அடைச்சிடுவேன். இன்னையில இருந்து இந்த சன் சிட்டியோட கிங் நான் தான். நீங்க எல்லாரும் எனக்கு அடிமையா வேலை செஞ்சாகணும். நான் சொல்றதெல்லாம் செய்யணும். நீ சொல்றத நாங்க கேட்க மாட்டோம். எங்க தாத்தா மட்டும்தான் எங்களுக்கு எப்பவும் கிங்கு. நான் சொல்றத கேட்க மாட்டீங்களா? அப்படின்னா நீங்களும் உங்க தாத்தா கூட இருக்க, சரியா? ஏத்துக்கிறோம். நீங்க சொல்றபடி நாங்க நடக்கிறோம். ஏத்துக்கிறோம். நம்ம லார்ட் ஆஃப் டார்க்னஸ் கிட்ட ஃபைட் பண்றதுக்கு ஏதாவது பிளான் பண்ணி ஆகணும், அதுவும் சீக்கிரமா. கெட்டது எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் நல்லதுதான் எப்பயுமே ஜெயிக்கும்னு தாத்தா அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பாரு. நம்மளும் லார்ட் ஆஃப் டார்க்னஸ தோக்கடிப்போம். ஆனா எப்படி ருத்ரா? நம்ம ஏதாவது பண்ணலாம். இப்போதைக்கு நமக்கு இப்ப வெளிச்சம் இருக்கணும். நான் மேஜிக் பண்றேன். ஓ, இந்த வெளிச்சமும் லார்ட் ஆஃப் டார்க்னஸ் கிட்டயே போயிடுச்சு. ருத்ரா, இப்போ நம்ம என்ன பண்றது? வருண், where there's a will, there's a way. வெளிச்சம் வந்துடுச்சா? அமேசிங் ருத்ரா. இன்னைக்கு நைட் நம்ம இங்கதான் இருந்தாகணும். நாளைக்கு மார்னிங் நம்ம லைப்ரரி போலாம். அங்கதான் நமக்கு லார்ட் ஆஃப் டார்க்னஸ் தோக்கடிக்க சொல்யூஷன் கிடைக்கும். அலசா சார், தாத்தாவை லார்ட் ஆஃப் டார்க்னஸ் மெஜிஷியன் ஸ்மோக்கர் ஸ்டாச்சு ஆக்கி கைது பண்ணிட்டான். அவன் எதிர்க்க ஏதாவது வழியை கண்டுபிடிக்கணும். ருத்ரா, அந்த செல்ஃப்ல டார்க்னஸ் பத்தின நிறைய புக்ஸ் இருக்கு. நீ அந்த புக்ஸ பாரு, கண்டிப்பா உனக்கு ஏதாவது ஐடியா கிடைக்கும். தேங்க்யூ அலசா சார். நீ போய் பாரு. லைப்ரரியில இருக்க இத்தனை புக்ஸ படிச்சதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு விஷயம் நல்லா புரியுது. இருட்டோட மோதுறதுக்கு வெளிச்சம் தான் எப்பவும் உதவியா இருக்கும். வெளிச்சத்துக்கு முன்னாடி எந்த இருட்டும் கண்டிப்பா நிலைக்காது, நிலைக்கவும் முடியாது. இது
இதுக்கப்புறம் இந்த பேலஸ் இங்க இருக்கிற எல்லாமே எனக்கு மட்டும்தான் சொந்தம். நான் தான் உங்களோட புது கிங். ராத்திரி முழுக்க சண்டை போட்டு இப்ப எனக்கு பசி எடுக்குது. போங்க, உங்க புது ராஜாவுக்காக விதவிதமா சமைச்சு எடுத்துட்டு வாங்க. அது வரைக்கும் நான் என்னோட பேலஸ சுத்தி பார்த்துட்டு வந்துடுறேன். ரங்கீலா, நீ அவன் வரானான்னு பாரு. நான் அதுக்குள்ள தாத்தாவை விடுவிக்க முடியுமான்னு பாக்குறேன். ரங்கீலா, பைப்ல எதுக்காக தண்ணி வரல? உன்னோட ராஜாவுக்கே நீ துரோகம் பண்றியா? இங்க பாரு, நீயும் எனக்கு துரோகம் பண்ணலாம் நினைக்கிறியா? இல்ல இல்ல இல்ல, நான் எதுவும் பண்ணல. நல்லது பண்ணா நல்லதே தான் நடக்கும். நான் உங்களுக்கு சேவை பண்ணுவேன். உங்களுக்காக நல்ல நல்ல சாப்பாடெல்லாம் செய்வேன். இதோ வந்துடுறேன். நேத்து சாயந்தரம் வரைக்கும் நம்ம ஊர்ல சந்தோஷமும் வெளிச்சமும் நிரம்பி இருந்தது. ஆனா லார்ட் ஆஃப் டார்க்னஸ்னால நம்ம ஊர் எப்படி ஆச்சு பாருங்க. லார்ட் ஆஃப் டார்க்னஸ், நீ ரொம்ப சந்தோஷமா இருக்கியா? ருத்ரா, நீ திரும்ப வந்துட்டியா? உன்னை தைரியசாலின்னு சொல்றதா இல்ல விவரம் இல்லாதவன் சொல்றதா? எனக்கு ஒரு விஷயம் புரியல ருத்ரா. ராத்திரி நடந்த சண்டைய பார்த்ததுக்கு அப்புறமும் திரும்பவும் என் கண்ணு முன்னாடி எப்படி வந்து நிக்க உனக்கு தைரியம் வந்தது? லார்ட் ஆஃப் டார்க்னஸ், நான் எப்படி பட்டவேன்றது நீ யோசிக்க தேவையில்லை. நேத்து நீ எங்க ஊருக்குள்ள வரும்போது இருட்டா இருந்துச்சு. ஆனா இப்ப காலை வெளிச்சம் இருக்கு. ஒரு விஷயம் மறந்துடாத, டார்க்னஸ் எப்பவுமே வெளிச்சத்துக்கு முன்னாடி நிலைக்காது. தைரியம் இருந்தா வா, என்கிட்ட மோதி ஜெயிச்சு பாரு. அந்த ருத்ரா ரொம்ப பாவம், புரிஞ்சுக்காம பேசிக்கிட்டு இருக்கான். அந்த சன் சிட்டியையும் அவங்க நண்பர்களையும் இந்த இருளில் இருந்து காப்பாத்துறது அவ்வளவு சாதாரண விஷயம் கிடையாது. என்ன சொன்ன? I am the Lord of Darkness. என் கிட்ட மோதுறவங்கள நான் இருள அடைச்சி வச்சிடுவேன். I am the Lord of Darkness. என் கிட்ட மோதுறவங்கள நான் இருள அடைச்சி வச்சிடுவேன். ருத்ரா, நீ என்னோட வயசுலயும் அனுபவத்திலையும் ரொம்ப சின்னவன். இருந்தாலும் நீ என்னோட ஃபைட் பண்ணணும்னு ஆசைப்படுற, வா, நான் உனக்கு ஒரு வாய்ப்பு தரேன். ருத்ராவோட வயசை பார்த்து ருத்ராவோட மேஜிக் என்னைக்கும் சந்தேகப்படாத. பாய்ஸ்கா பூம், செக் செக் பூம். Baisca boom, check check boom. இந்த லார்ட் ஆஃப் டார்க்னஸோட டார்க்னஸை இன்னைக்கு நம்ம ரெஸ்ட்லெஸ் ஆக்கிடலாம். அந்தர் மந்தர் ஜாதுக்கல் அந்தர் ஜூ. மைரா, நீ லார்ட் ஆஃப் டார்க்னஸ் தான ரெஸ்ட்லெஸ் ஆக்க போறேன்னு சொன்ன. என்னையே இப்படி ஆக்கிட்ட. சாரி, நான் உன்னை சரி பண்ணிடுறேன்.
ருத்ரா, எப்பவுமே இருளுக்கு வெளிச்சத்துக்கும் சண்டை நடந்துகிட்டு தான் இருக்கு. உன்னால எப்பவும் என்ன ஜெயிக்க முடியாது. ஒரு விஷயம் மறந்துடாத, இருட்டுக்கான நேரம் எவ்வளவுதான் நீளமா இருந்தாலும் காலை வெளிச்சம் கண்டிப்பா அதை அழிச்சிட்டு முன்னாடி வரும். பாய்ஸ்கா பூம் சிக் சிக் பூம். அது என்னது? அடடே, இருட்டு. இந்த வெளிச்சம் என் கண்களை குத்துது. இந்த வெளிச்சத்தை நகர்த்து விடு. இந்த ருத்ரா ஏன் இந்த மாதிரி இருக்கானே தெரியலையே. அவனுக்கு எதிராக என்ன பிளான் பண்ணாலும் நான் தோத்து போயிடுறேனே. கவலைப்படாதீங்க ஷாக்கா. பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம். ரொம்ப சந்தோஷம். இருள் என்னதான் பலசாலியா இருந்தாலும் உண்மையிலேயே அது வெளிச்சத்துக்கிட்ட தோத்துடுங்கிறத நீ இன்னைக்கு எல்லாருக்கும் நிரூபிச்சு காட்டிட்ட.